வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை விடுவித்த சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை சென்னை உயர் நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. பாதிக்கப்பட்டவருடனான திருமணம் வெறும் தனிப்பட்ட தவறுகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் எதிரான குற்றங்களும் என்று நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. இதன் விளைவாக உயர் நீதிமன்றம் அந்த நபருக்கு 10 ஆண்டுகள் எளிய சிறை தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் விதித்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி பி. வேல்முருகன், குற்றம் சாட்டப்பட்டவரும் பாதிக்கப்பட்டவரும் பின்னர் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து வருவது பாதிக்கப்பட்டவர் இன்னும் மைனராக இருந்தபோது செய்யப்பட்ட குற்றத்தின் தீவிரத்தை மறுக்காது என்று தெளிவுபடுத்தினார். குற்றவியல் பொறுப்பை ரத்து செய்ய திருமணத்தை அனுமதிப்பது போக்சோ சட்டத்தின் நோக்கத்தை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் என்றும், குழந்தைகள் பாதுகாப்பு சட்டங்களுக்கு கடுமையான மற்றும் தொலைநோக்கு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் கடுமையாக குறிப்பிட்டார். குற்றம் சாட்டப்பட்டவர் மீது ஆரம்பத்தில் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 343 மற்றும் 363 இன் கீழ் கடத்தல் மற்றும் அடைத்து வைத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. மேலும் போக்சோ சட்டத்தின் பிரிவு 5(1) உடன் சேர்த்து ஊடுருவும் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டிற்காகவும் குற்றம் சாட்டப்பட்டது. சிறப்பு போக்சோ நீதிமன்றம் நவம்பர் 30, 2022 அன்று போக்சோ குற்றச்சாட்டிலிருந்து அவரை விடுவித்த போதிலும் ஐபிசியின் கீழ் அவருக்கு 1 வருடம் சிறை தண்டனை விதித்தது. தண்டனையை ரத்து செய்ய கோரி அந்த நபர் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதே நேரத்தில் அரசு தரப்பு போக்சோ சட்டத்தின் கீழ் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கில் 17 வயது சிறுமி சம்பந்தப்பட்டிருந்தார். அவருடன் குற்றம் சாட்டப்பட்டவர் சம்மதத்துடன் உறவு கொண்டிருந்ததாக கூறினார். அவரது கூற்றுப்படி 2020ஆம் ஆண்டில் அவரது பெற்றோர் வேறொரு ஆணுடன் திருமணம் செய்து வைக்க முயன்றபோது அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறினர். சிறுமியின் தந்தை காவல்துறையில் புகார் அளித்த பிறகு அதிகாரிகள் தம்பதியரை மைசூரில் உள்ள ஒரு உறவினர் வீட்டில் கண்டுபிடித்து பின்னர் அந்த நபரை கைது செய்தனர். விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டவரும் சிறுமியும் இடைக்காலத்தில் திருமணம் செய்து கொண்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இருப்பினும் இந்த பிந்தைய முன்னேற்றம் சிறுமி மைனராக இருந்தபோது செய்த அசல் குற்றத்திலிருந்து ஆணுக்கு விடுதலை அளிக்க முடியாது என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. போக்சோ சட்டத்தின் பின்னணியில் உள்ள கடுமையான மற்றும் பாதுகாப்பு நோக்கத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.